بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا باتت المرأة هاجرة فراش زوجها لعنتها الملائكة حتى تصبح. حديث صحيح. அல்லாஹுடைய கிருபையினால நான் நேற்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய சில விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தினேன். அதுல பெரும்பான்மையான விஷயங்கள் கவராகிட்டது. அதுல இன்றைக்கு உட்பட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்னன்றது இன்ஷா அல்லாஹ் கடைசியாக பார்த்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் கணவன் மனைவிக்கு நேரம் கொடுப்பது. எதையும் கொடுக்கலும் நேரம் கொடுக்கறதுல இப்ப உங்களுக்கு விளங்க மாட்டா பிறகுதான் விளங்கும். அது இப்ப விளங்க மாட்டாது, பிறகுதான் விளங்கும். இப்ப எவ்வளவு இன்பமாக இருக்குதோ அது மாதிரி மண்ட குத்தா மாறணும். அது அதனால இது இப்பதே விளைவிக்கோங்கோ. நான் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு நான் மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். அவ எதையும் வானம் என்று சொல்லுவா, எதையும் கொடுக்க வேண்டி பொருத்திக் கொள்வா. ஆனா கணவனுடைய நேரம் அவருக்கு கிடைக்காவிட்டால் என்ன செஞ்சிடுவா? அது அவருக்கு ஹேட் ஆகிடுவது. என்ற ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவாக சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிக்காஹ் என்று சொல்லக்கூடியது ஒரு அடிமைத்தனம் என்று சொல்லி. ஒரு பெண் அவங்க நிக்காஹ்ல வந்துட்டா அவங்களோட அடிமையாக மாறிவிட்டது. அவங்களோட அனுமதி இல்லாம எதையும் அவருக்கு செய்யல. சுன்னத்தான நோம்பு கூட பிடிக்காது, சுன்னத்தான தொழுகை கூட தொலைடாது. அவ கொண்டும் செய்யல. 100% அவ அவங்களோட கண்ட்ரோல் நிற்கிறான். சொன்னாங்க இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி. அப்ப சில இமாம்கள் இதுக்கு கருத்து சொல்றாங்க, அடிமைத்தனத்தை விடவும் ஒரு படி குறவு என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி செய்யலாம் என்றிருந்தால் அடிமைகளை எஜமானுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன் என்று சொல்லல. என்ன சொன்னாங்க? மனைவிக்கு சொல்லி இருப்பேன் சஜதா செய்யும்படியாக. என்ன சொல்லிக்கலாம்? அடிமை என்று சொல்லக்கூடியது ஆடு மாடு ஒட்டகத்தை விற்கிறது போல, ரோட்ல மாட்டை விற்கிறது போல மனிதனை விற்பாங்க அடிமைகள். யாரும் யாருக்கும் சஜதா செய்யலாம் என்றிருந்தால் அடிமையை பார்த்து நான் சொல்லி இருப்பேன் அவனுடைய தலைவனுக்கு சஜதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன். அதை சொல்லல, நேர் மாற்றமாக சொன்னாங்க. இது அடிமைத்தனத்தை விடவும் ஒரு வகையான கட்டுப்பாடு. ஒரு வகையான கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரும் யாருக்கும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி கூடுவென்றால் யாருக்கு சொல்லி இருப்பேன்? மனைவிக்கு சொல்லி இருப்பேன் கணவனுக்கு சஜதா செய்யும்படியாக. ஆனா இப்பேன் இருக்கிறாங்க இந்துக்கள் தந்த கணவனுக்கு சஜதா செய்வது உண்டு. பௌத்தர்கள் கணவனுக்கு சஜதா செய்வது உண்டு. ஒரு வகையான தான் இந்த நிக்காஹ் சொல்லக்கூடியது. அவருக்கு எதையும் நீங்க கொடுக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பா அவங்களோட வேல்யூபிள் டைம். இந்த கணவன் எனக்கு டைம் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்து காட்டினாங்க லைஃப்ல. எவ்வளவு பிஸி உலகத்தில் வந்த மக்கள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூளை மூளை பாவிக்கப்பட்டது போல யாருடைய மூளையும் பாவிக்கப்படல. இன்னைக்கு சொல்றாங்க மனிதன் பிராண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 3% தான் பாவிக்கப்படுது சொல்லி. சரி, கொஞ்சம் பேர் சொல்றாங்க 20% பாதிக்கப்படுது. சரி, எப்படியோ
யாரும் சொல்லல புல்லா பாவிக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனா பாவிக்கப்பட்ட பிராயன கூட பாவித்த மக்கள் ஆக கூட பாவிச்ச ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியே தந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்தாங்க. சில கட்டங்களில் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 3 மாதம் நெருப்பெறிஞ்சிருக்க மாட்டாது. அதை பொறுத்துக்கொள்ள இயலும், பிரச்சனை இல்லை. ஆனா எந்த ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லையும் தந்த குடும்பத்துக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. குடும்பம் என்ன கொடுப்பாங்க, என்ன எப்படி நேரம் கொடுக்கணும்? நான் வீட்டுல தானே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? நான் வீட்டுல தானே இருக்கிறேன். எங்க நீ வீட்டுல? கொஞ்சம் பேர் வீட்டுல இருக்கிறாங்க பேப்பரோட. அவங்க கல்யாணம் முடிச்சத நியூஸ் பேப்பர் சுப்ஹானல்லாஹ். பொம்புளைய விட தெரியும் நியூஸ் பேப்பரை பத்தி. சிலாக்களை முடிச்ச டிவிய ஹலாஸ் டிவி என்ன? நாங்க படம் பார்க்கறதுல நியூஸ் பார்க்கிறோம். கொஞ்சம் பேருக்கு இன்டர்நெட். அது இப்ப எங்க சொசைட்டில குரூப் ஆகுது. இப்ப மாஷா அல்லாஹ். இல்ல இது நாலேஜ். நான் அவளோட தான் நிற்கிறேன், பிரச்சனை இல்லை. தேத்தனி கோப்பையை கொண்டு வச்சா ஆறி பச்சை தண்ணி ஆயிட்டா குடிச்சிருது. அது தெரிய பக்கத்தில் இருக்கிறன்றே தெரியா. கொஞ்சம் பேர் முடிச்சுக்கிற பேஸ்புக். என்ன புக்? பேஸ்புக். மாஷா அல்லாஹ். நல்ல சாமான். நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும். நல்ல ஒரு நெட்வொர்க் சோசியல் நெட்வொர்க், குளோபல் சோசியல் நெட்வொர்க் இருக்கக்கூடிய வெப்சைட்ல பேஸ்புக் போல ஒரு வெப்சைட் இல்ல. இது குளோபல் சோசியல் நெட்வொர்க் உண்டு. இதை சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேரலாம். ஆனா யாமச்சுக்கோங்க, பேஸ்புக் நீங்க பாவிச்சிருங்க, அவங்க ஒருத்தருக்கும் பேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா. பேஸ்புக் எப்படி வந்துச்சு அது தெரியா. பேஸ்புக் ஆரம்பிச்சது தெரியுமா? ஒருத்தன் தெரியும். யாரும் கைத்துக்கும் தெரியும் மனுஷன். ஆனா எல்லாருக்கும் பேஸ்புக் லிங்க் இருக்கும். இருக்கக்கூடிய பேச்சுலர் எத்தனை பேருக்கு நீக்கும்? யாராவது சொல்லுங்க பாபா பேஸ்புக் ஹிஸ்டரி தான் சொல்லி. பேஸ்புக் ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரெண்ட் காணா போய்த்தா. அவள் இந்த வருஷத்துல பாஞ்சி வைத்தாள். அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவ் 10:30 மணிக்கு ஒத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு. இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒன்றை செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்றதை கண்டுபிடிக்கணும் என்றதுக்கு ஒரு வாலிபன் 19 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாலிப புள்ள, அவன் பேரு இருக்கு மறந்துட்டேன். அவர் வந்துட்டு நெஞ்சாரு இப்படி ஒன்றை யோசிச்சாரு. படுத்துக்கொண்டு யோசிச்சு அடுத்த நாள் காலையில குழந்தை அங்க நெஞ்சாரு. அதை ஆரம்பிச்சாரு வேலைய. அதை எதுக்காக வேண்டி ஆரம்பிச்சாரோ அதை கண்டுபிடிச்சாரு. போயிட்டு எங்க இருக்கிற கண்டுபிடிச்சாரு. மனுஷனோட லிங்க் பண்றதுக்கு, மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் பேஸ்புக். இன்றைக்கு மிஸ்ரில் இருக்கிறார் ஒரு ஆலிம். அவரே பெரிய ஒரு மொடரேட், அதாவது மொடரேட் சொன்னா நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அம்ர் ஹாலித் என்று சொல்லி, ஷேக் அம்ர் ஹாலித். இவர் இந்த இதைத்தான் வச்சுக்கொண்டு இந்த பேஸ்புக்கால செய்யற வேலைக்கு எப்படிப்பட்ட வேலை செய்யறார் என்றால், இன்னைக்கு முழு மிடில் ஈஸ்டும் அரபு உலகம் இவருக்கு பின்னுக்கு. எந்த அளவுக்கு பின்னுக்குன்னா ஒரு உதாரணம் கேட்டுக்கோங்க. மிடில் ஈஸ்ட்ல ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. சொன்னவர் சொன்னாரு கின்னஸ் புக்ல எழுதப்பட்டிருக்கு சொல்லி. ஆனா ஆர்டிக்கல்ல நான் பார்க்கல, டாக்குமெண்ட்ல பார்க்கல. என்ன சொன்னா 1999 1999 ஒரு ஹாலிவுட் ஒரு பாடகி வந்துட்டு, மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு நாள் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறார். இந்த டிவி ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்ட் என்னன்னு சொன்னா 2 hours 60,000 பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. எத்தனாயிரம் பேரு? அந்த 2 hours அவட நம்பருக்கு எத்தனை பேரு?